Taste the Daily. அண்மைச் செய்தி. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் கல்லூரியில் இருந்து 13 கோடியே 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், அதே போன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைமுருகன் மகனாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்துக்கு சொந்தமான அவருடைய கல்லூரி வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் கதிர் ஆனந்திற்கு சொந்தமாகவும் துரைமுருகனுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் 13.7 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கதிர் ஆனந்தனுடைய அந்த காட்பாடி இல்லத்திலே லாக்கர் இருக்கிறது. அந்த லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அமைச்சரும் துரைமுருகனும் அதே போல அவரது மகன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்பட்ட இந்த அமலாக்கத்துறை சோதனையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த கதிர் ஆனந்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய கிங்ஸ் என்கிற கல்லூரி வேலூரிலே இயங்கி வருகிறது. பள்ளிகள் வளாகங்கள் ஒருங்கிணைந்த கல்வி வளாகம் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று காட்பாடி பகுதியில் அவருடைய இல்லம் இருக்கிறது. அவருடைய திமுக ஆதரவாளரும் கதிரானந்தனுடைய ஆதரவாளரும் திமுக நிர்வாகியுமான பூஞ்சோலை சீனிவாசனுடைய சொந்த தொடர்புடைய இடங்களிலும் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். கதிரானந்த் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய வீட்டில், அதாவது கிரியாஸ்டியன்பேட்டை என்கிற பகுதியில் இருக்கிறது. அதே போல கிங்ஸ்டன் என்கிற அந்த பொறியியல் கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடங்களில் எல்லாம் நடத்தப்பட்ட சோதனையில் தான் இந்த 14 கோடி ரூபாய் அளவிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய கல்லூரியில் இருந்து 13.7 கோடி மதிப்பிலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், கதிரானந்தனுடைய லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கல்லூரியில் இருந்து பல்வேறு ஆல்டிஸ்கள் ஆவணங்கள், சொத்து தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சொத்து தொடர்பான அந்த விவரங்கள் எல்லாம் திரட்டி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக திமுக அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய மகன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அப்போது பூஞ்சோலை சீனிவாசனுடைய இல்லங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போதும் கோடிக்கணக்கில் அட்டைப்பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போன்று வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக வார்டு வாரியாக கவர்களிலே போட்டு வைக்கப்பட்ட பணம், அதே போன்று வாக்காளருடைய பெயர் அடங்கிய அந்த பூத்து விவரங்கள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் பறிமுதல் செய்தார்கள். தொடர்ந்து அந்த வருமான வரித்துறை சோதனை எடுத்து அமலாக்கத்துறை சோதனை கையில் எடுத்து இந்த தொடர்ந்து ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டார்கள். கடந்த சில தினங்களுக்கு பின் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த ரொக்க பணமாக இருந்ததையும் அவர் தெரிவித்திருக்கிறார். வீட்டில் இருந்த லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாயும், அதே போன்று அந்த கல்லூரி வளாகத்திலே ரொக்கமாக 13.7 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது போன்று கோடிக்கணக்கான ரூபாய் பணம் எப்படி புரளுகிறது, எங்கே இருந்து வருகிறது என்கிற பின்புலம் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கதிர் ஆனந்த் இருக்கிறார். திமுகவுடைய அமைச்சராக துரைமுருகன் இருக்கிறார். இவருடைய பின்புலத்தில் தான் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் கல்லூரியில் இருந்து 13 கோடியே 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி திமுக
திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் கல்லூரி மற்றும் வீட்டில் இருந்து சுமார் 14 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்துள்ளது.